சட்டங்கள். உதாரணமா இப்ப நம்ம நெடுஞ்சாலையில இருக்கிறோம், டிராபிக் சிக்னல் இருக்கிறது, டிராபிக் ரூல்ஸ் இருக்கிறது, சட்டங்கள், டிராபிக் லாஸ். அது என்ன? ரெட் லைட் போடும்போது நிக்கணும். இப்ப இத ரெண்டு விதமா பார்க்கலாம். லா, ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம்? எனக்கு சிவப்பு விளக்கு எரிகிற பொழுது நான் என் வாகனத்தை நிறுத்த வேண்டும். இதை எப்படி நம்ம பார்க்கிறோம்? நான் சட்டங்களை கடைபிடிக்கணும், இல்லன்னா எனக்கு ஃபைன் வந்துடும், இல்லன்னா எனக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. அப்ப நானு தண்டனைக்கு பயந்து சட்டங்களை கடைபிடிப்பது. சட்டங்களை நான் கடைபிடிக்கிறேன் பிகாஸ் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் பெனால்டிஸ். அதனால ஐ அபாய்ட் தி லாஸ். ஐ எம் a law abiding citizen. சட்டம் என்னவோ அது சொல்லுகிறது செய்வேன். அது உள்ள ஆழமா போனோம்னா my internal attitude, அது என்ன? ஏன் நான் நிக்கணும்? why I should stop at the signal? ஏன்னா நான் அதை மீறி போனா இன்னொருவருக்கு அதில் பாதிப்பு ஏற்படும். ஐ மே ஹர்ட் தி அதர். நான் இன்னொருவனை துன்புறுத்தி விடுவேன், யாருக்காவது விபத்து ஏற்படுத்தி விடுவேன். அதனால ஐ observe the rules for the sake of the good of the other. நான் அடுத்தவருடைய நலனுக்காக சட்டங்களை கடைபிடிக்கிறேன். அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல லா ஃபார் லா சேக், சட்டங்கள் சட்டத்திற்காக. ஆனா புதிய ஏற்பாடுல ஆண்டவர் இயேசு இத கொஞ்சம் அப்படியே ஒரு ட்ரீட் பண்றார். சட்டம், I give you a new commandment. நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை தருகிறேன். I give you a new law. The new law is love. அன்புதான் சட்டம், அன்புதான் கட்டளை. பழைய ஏற்பாட்டுல law for law sake, புதிய ஏற்பாட்டுல law for love sake. நான் சட்டங்களை கடைபிடிப்பது தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக அல்ல, நான் சட்டங்களை கடைபிடிப்பது அடுத்தவருடைய நலனுக்காக, அடுத்தவருடைய நலனுக்காக. அப்ப இன்னைக்கு நாம சட்டங்களை எப்படி பார்க்கிறோம்? 10 கட்டளைகள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 10 கட்டளைகள். நமக்கு பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும்னா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? உனக்கு சிம்பிளா பாவ சங்கீர்த்தனம் பண்ணா 10 கட்டளைகளை ரிமெம்பர் பண்ணு. ஒரு கட்டளைக்கு எதிராக ஏதாவது செஞ்சிருக்கிறியா? நாமளும் அப்படி செய்வோம். நம்பர் 1, 10 கட்டளைகள். உனக்கு சர்வேஸ்வரன் நாமே, நம்மை தவிர வேற சர்வேஸ்வரன் நமக்கு இல்லாமல் இருப்பதாக. பார்த்தோன்னே ஐயோ நான் வேற தெய்வம்லாம் கூப்பிடுறதுல டிக், ஐ எம் ஓகே. இந்த தப்பு நான் செஞ்சுட்டேனா? இல்ல. அடுத்ததா என்ன? ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்கணும், கரெக்டா சண்டே மாசம் நான் போயிடுறேன், டிக், தப்பு இல்லை. அடுத்தது என்ன? நான் கடவுளுடைய பெயரை வீணாக உச்சரிக்க கூடாது, நோ ஐ டோன்ட் மேக் ப்ராமிசஸ், டிக், தப்பு பண்ணல. அம்மா அப்பாவை, பிதாவையும் மாதாவையும் சந்தித்திருப்பாயாக, எங்க அப்பா அம்மா என் கூட தான் வச்சு பராமரிக்கிறேன், டிக், தப்பே பண்ணல. கொலை செய்யாதிருப்பாயாக, நான் எதுவும் கொசுவை தவிர வேற எதையும் நான் கொலை பண்றதில்லை, தப்பு இல்லை, டிக்கு. திருடாதிருப்பாயாக, நான் திருடலாம் மாட்டேன்ப்பா, எனக்கே தேவையானது இருக்கிறது, அப்ப தப்பு பண்ணல, டிக் அடிச்சிடலாம். மோக பாவம் செய்யாதிருப்பாயாக, என் மனைவியை தவிர வேற எந்த பிரச்சனையும் நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், டிக்கு. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, எந்த கோர்ட்லயும் போய் நான் ஃபால்ஸ் விட்னஸ் கொடுக்கல, டிக்கு. பிறருடைய தாரத்தை விரும்பாதிருப்பாயாக, ஏற்கனவே சொல்லிட்டேனேப்பா, ஐ ஹவ் ஒன்லி ஒன் வாய், டிக்கு. பிறருடைய உடைமையை விரும்பாதிருப்பாயாக, நான் யாருடைய நிலத்தையும் பொருளையும் ஆட்டையை போடல, டிக்கு. அட என்ன, எல்லாமே கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாமே சரியா இருக்குது, அப்படி பாவம் செய்யலையா? அப்ப நம்ம வழக்கமா என்ன சொல்லிக்கிறோம்? ஐ ஆம் நாட் பேட், நான் கெட்டவன் இல்லை, ஐ ஆம் நாட் பேட். ஆண்டவர் சொல்றாரு, சோ வாட், நீ கெட்டவனே இல்ல, அது எனக்கு முக்கியம் இல்லை. அப்படின்னா என்ன, கெட்டவனா இருன்னு அர்த்தமா? ஐ ஆம் நாட் பேட், தட் இஸ் நாட் இனஃப்.
அதுவும் இல்லாம நம்ம என்ன சொல்லுவோம், ஐ எம் நாட் பேட், ஐ எம் நாட் as bad as that person அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வேணாம். அவ என்ன சொல்லணும், ஐ எம் நாட் பேட் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, ஐ எம் குட் அப்படி சொல்ல முடியுதா? நான் நல்லவனா இருக்கிறேன். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் not saying that I am not bad, but I am good. பைபிள்ல பாக்குறோம், ரெண்டு பேரும் ஜெபம் பண்ண வர்றாங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட சொல்றான், நான் கெட்டவெல்லாம் இல்லைங்க ஆண்டவரே, 10ல் 1 பங்கு கரெக்டா கொடுத்துறேன், சம்பளம் வந்தோட 1/10 அனுப்பிச்சிடுறேன், ஆன்லைன் பேமெண்டே பண்ணிடுறேன், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் சட்டம் கரெக்டா நான் வந்துடுறேன், காணிக்கை கொடுப்பது கரெக்டா செஞ்சிடறேன், விரதம் இருப்பது செஞ்சிடறேன், அப்புறம் என்னயா டிக்கெட் குடியா விண்ணகத்துக்கு, give me the entry ticket to heaven. But he is refused. அந்த பரிசேயன் கிடைக்கல அவனுக்கு. ஏன்னா அவன் சொல்றான், ஐ எம் நாட் பேட்யா, நான் பேடே கிடையாது, கரெக்டா ஃபாலோ பண்றேன். ஆனால் வீட்டிற்கு மீட்படையாமல் செல்லுகிறான். ஆனால் ஆலயத்தின் முற்றத்தில் ஒருவன் இருக்கிறான், அவன் சொல்லுகிறான் அவன் டோட்டலி பேட், எல்லாரையும் அடித்து உதைச்சு அபகரித்தவன். ஆனா அந்த இடத்துல உள்ளம் கொத்துண்டவராய் தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தோடு சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மை ஏறெடுத்து பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, என்னை மன்னியும். அப்ப வீட்டிற்கு மீட்போடு சென்றவன் யார்? எல்லாம் நான் கரெக்டா செஞ்சிருக்கிறேன், அவன் அல்ல. அப்ப ஆண்டவர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார்? சட்டங்களை கடைபிடிப்பது. ஐ எம் நாட் பேட் என்பது அல்ல, ஆர் யூ குட்? நீ நன்மைகள் செய்கிறாயார், அது ரொம்ப முக்கியம். நம்ம ஊர் நாட்டெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா, அப்பா நான் என்னால உதவி செய்ய முடியலனாலும் உபத்திரம் செய்ய மாட்டேன். இது ரொம்ப பெருமையா பேசிக்கோ. நான் யாருக்கும் உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ண மாட்டேன். உபத்திரம் பண்ணாம இருக்கிறது நல்லது, உதவி பண்ணாம இருக்கிறது கெட்டது தானே. அப்ப நான் உபத்திரமும் பண்ண மாட்டேன், உதவியும் செய்வேன், அதான் ரொம்ப முக்கியம். நான் உபத்திரம் பண்ண மாட்டேன், ஐ எம் நாட் பேட், பட் ஆர் யூ குட்? அப்ப இன்னைக்கு நம்ம நாமே கேட்டுக்கொள்வது, லா என்பது என்ன, லவ் என்பது என்ன? பழைய ஏற்பாட்டு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், ஒருத்தன் கண்ணை எடுத்தானா கண்ணை கொடு, பல்ல எடுத்தானா பல்ல உட. ஆனா புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பண்ண, அயலானுக்கு அன்பு, பகைவனுக்கு மன்னிப்பு. அப்ப இந்த நியூ லவ், நியூ லா, நியூ லா இஸ் லவ். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம எல்லாரும் கெட்டவர்களாக இல்லாமல் இருப்பது பெரிதல்ல, அதை விட சிறந்தது நன்மைகளால் நம்மை நிரப்புவது. We need to fill the world with goodness. இந்த உலகை நன்மைகளால் நிரப்ப வேண்டும். இன்னைக்கு 3 உதாரணம் பைபிள்ல இன்னைக்கு வாசிட்டோம். நம்பர் 1 என்ன? anger versus reconciliation. கோபம், இன்னொன்று மன்னிப்பு. அப்ப காணிக்கை கொண்டு வருது, நம்ம எல்லாம் காணிக்கை கொடுக்கிறோம். இன்னைக்கு கூட காணிக்கை எடுப்போம், காசெல்லாம் போடுவீங்க. சில பேர் பழம் ரொட்டி கொண்டு வருவீங்க. அப்படிதான் காணிக்கை நிறைய பேர் கொண்டு வர்றாங்க. காணிக்கை கொண்டு வருகின்ற பொழுது இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ காணிக்கை கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஏய் ஸ்டாப் ஸ்டாப், கம் ஆன். உன்னுடைய காணிக்கைகள்லாம் எனக்கு ஒரே குமட்டலா வருது. உடனே காணிக்கை கொண்டு வர, என்னையா இந்த ஆளுக்கு இது பிடிக்காதோ, மாம்பழம் பிடிக்காதோ, வாழைப்பழம் பிடிக்காதோ, ஸ்டாப் ஸ்டாப்ங்கிறா. அரிசி பிடிக்காதோ, முட்டை பிடிக்காதோ, ரொட்டி பிடிக்காதோ, வேற என்னதான் சாமி வேணும் உனக்கு? காணிக்கணும்னு ஒரு ஊர்ல ஒரு பங்குல அப்படிதான் ஒரு ஃபாதர், அவருக்கு சுருட்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இந்த பழைய இந்த கவர்மெண்ட் சாராயம்னு பழைய காலத்தில் விற்பாங்களே, அது ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த ஊர் மக்கள் ரொம்ப அவரை நேசிச்சாங்க. அதனால சாமியாருக்கு எது பிடிக்குமோ அதான் காணிக்கை. அதனால காணிக்கையில கடாமாருக்கு சுருட்டும் அந்த பாட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. சிம்பிள் லவ் சாமியாருக்கு. அப்ப காணிக்கை அப்படி இல்லை. உடனே நம்மள கேட்காதீங்க, உங்க பிராண்ட் என்ன ஃபாதர்? சரி, அப்ப காணிக்கை கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவர் ஸ்டாப் பண்றாரு.
ஏன் ஸ்டாப் பண்றாரு? அப்படிதான் ஒரு ஸ்டாப் பண்ணாரு. ஏசு ஆண்டவர் ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்காரு, காணிக்கை எல்லாம் போட வர்றான். எல்லாம் பேக்கா கொண்டு வந்து கோல்டு அண்ட் சில்வர் காணிக்கை போடுறான். ஆண்டவர் அதை பாக்குறாரு, பெருசா ஒண்ணு பாராட்டல. நம்ம எல்லாம் இப்ப என்ன பண்றோம்? நிறைய ஆலயங்கள்னால பெரிய காணிக்கை நிதி கொடுப்பவர்கள் யார்? நிறைய ஐயோ ஒரு பெரிய தர்மகர்த்தாங்க, ஏழைக்கு ஒரு பைசா இறங்க மாட்டான், ஆனா சாமிக்கு கோல்டு. அது திருப்பதியா இருக்கட்டும், வேளாங்கண்ணியா இருக்கட்டும், நம்ம கண்ணை மூடிட்டு காசு அள்ளி வீசுவோம். ஆனா இந்த காணிக்கைகள், ஒரு ஏழை விதவை கைப்பெண் வர்றா, 2 செப்பு காசு போடுறாரு, ஆண்டவர் அதை பயங்கரமா பாராட்டுறாரு. கிரேட். இந்த மாதிரி அதிக காசு போட்டாங்க. என்ன வாட் ஹேப்பன்? ஒருவேளை 2 செப்பு காசு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனிதன் 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 எதை பார்க்கிறான்? புறத்தை பார்க்கிறான். ஆனால் கடவுள் அறத்தை பார்க்கிறார். அறம், வேல்யூஸ். இவன் எதை கொண்டு வருகிறான்? காணிக்கை கொடுப்பதில் தனக்கு பெருமை தேடிக் கொள்கிறான். ஐ கிவ் so much, so I am great. அந்த அம்மா அடக்கமா வர்றாங்க. அந்த அம்மாவினுடைய ஆன்மாவினுடைய அழகை கடவுள் ரசிக்கிறார். அந்த ஆன்மாவினுடைய அலங்காரத்தை ரசிக்கிறார். அவள் யாருக்கும் துரோகம் நினைப்பவள் அல்ல, எவரையும் வஞ்சிப்பவள் அல்ல. தன் கடின உழைப்பில் மிகுந்த அன்போடு ஆலயத்தை பராமரிக்கவும், ஏழைகளுக்கு கொடுக்கவும் தன்னால் முடிந்ததை அன்போடு தருகிறார். அப்ப ஆண்டவர் எதை கொண்டாடுகிறார்? உன் பெரிய காணிக்கை அல்ல, உன் சிறிய உள்ளத்தை. பெரிய பெரிய காணிக்கை கொடுப்பவர்கள் எல்லோரும், பெரிய பெரிய காணிக்கை லட்சங்களில் கோடிகளில் கொடுப்பவர்களா ரொம்ப நல்லவர்கள் அல்ல. அவங்க நல்லவர்களா இல்லாதனாலதான் அவளை காணிக்கை கொடுக்கிறாங்க. அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் தன்னை சுற்றி இருந்த தன்னுடைய உழைப்பாளர், தன்னுடைய பணியாளர்கள், தனக்கு உதவி செய்வோர், அவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்திருப்பாங்க. அவர்கள் கெட்டவர்கள் என்பதால் தான் உயர்ந்த காணிக்கைகளை ஆலயங்களில் கொடுக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் அதை ரொம்ப சாடுறார். அப்ப வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? contrite and humble spirit, தாழ்வுற்று நுறுங்கிய உள்ளதை கடவுள் விரும்புகிறார், அதை கொண்டாடுகிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். அப்ப சட்டம் என்பது என்ன? காணிக்கை கொடுப்பது. லவ் என்பது என்ன? ஏழைகளுக்கு உதவுவது. What is more important? I give 1/10 of my saving or my earning to the church. அதுவா? அல்லது I give life to few families. அது முக்கியமா? சட்டங்களை கடைபிடிப்பது என்பது தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக அல்ல, மாறாக பிறரை அன்பு செய்வதற்கு. நிறைய பேர் மாதா இருக்காங்க, மாதா பாதத்தையும் தொட்டு கும்பிடுவாங்க, மாதா மிதிக்கிற பாம்பையும் தொட்டு கும்பிடுவாங்க. ஏன் 2டையும் தொட்டு கும்பிடுற? அங்க போனா அவங்க பார்த்துக்குவாங்க, இங்க போனா இவரு பார்த்துக்குவாரு. நம்ம நிறைய நிமித்தம் நம்முடைய காணிக்கைகள் எப்படி? தாராள காணிக்கைகள் நிமித்தம் என் பாவங்கள் மன்னிக்கப்படும் இல்லை, பாவங்கள் கூட்டப்படும். அப்ப எது முக்கியம்? அன்பு காட்டுவது முக்கியம். நம்பர் 1. 2வது, விபச்சாரத்தை பத்தி பேசுறார். நம்ம டிக்கெடிச்சிருப்போம், ஃபாதர் நான் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உனக்கு பிரமாணிக்கமா இருப்பேன்னு சத்திய பிரமாணம் செஞ்சேன். அது பிறகு சத்தியமா நான் வாழணும் ஃபாதர். நான் எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்ப்பதில்லை, என் மனைவியை தவிர வேறுடனும் என்னுடைய திருமண தாம்பத்தியம் இல்லை. கிரேட், கரெக்ட், டிக்கெடிச்சிரு, பாவம் செய்யல. பட் அது மட்டும் முக்கியமா? விபச்சாரம் என்பது என் உடல் இன்னொரு உடலோடு இணைவது மட்டுமல்ல, என் எண்ணத்தில், மை ஆட்டிடியூட். இன்னைக்கு அடல்ட்ரஸ் மைண்ட் நிறைய இருக்கு. அடல்ட்ரஸ் மைண்ட் என்னுடைய மனதில் கலந்தம் இருக்கிறது. இப்போ உதாரணமா ஆண்டவர் சொல்றார், இப்ப பரிசேயன் சதுசேயன் நான் எல்லாம் கரெக்டா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றான். ஆனால் எப்படி ஒரு மனிதனை, மனுஷியை பார்ப்பது? இன்னொரு சக மனிதனை நான் ஆளாக பார்க்கிறேனா, பொருளாக பார்க்கிறேனா? Am I looking at the other as a person, as an object or subject? எனக்கு என் முன்னால் இருப்பவர் ஒரு பொருளா அல்லது மனிதனா? மனிதன் என்றால் கடவுளின் முகச்சாயல், பொருள் என்றால் என் இன்பத்திற்காக. ஒரு பொருள் என் இன்பத்திற்காக, ஒரு பெண் என் இன்பத்திற்காக. அந்த பெண் அந்த நேரத்தில் அது பொருளாக பாவிக்கப்படுகிறது.
I consider the other person as an object for my pleasure, for my gratification. என் உடலின் தேவைகளுக்காக மனிதர்களையும் நான் பயன்படுத்துகிறேன். பாருங்க, அது விபச்சாரம். ஒருவேளை இன்னொரு பெண்ணோடு நீ உன்னுடைய தாம்பத்திய வாழ்வு வாழாமல் இருக்கலாம், ஆனால் இன்னொருவனை அடிமைப்படுத்துவாய், சிறுமைப்படுத்துவாய், கேவலப்படுத்துவாய், உரியதை கொடுக்க மாட்டாய், மதிப்பை கொடுக்க மாட்டாய், பாராட்ட மாட்டாய், அங்கீகரிக்க மாட்டாய். அதுவும் விபச்சாரம். அப்ப நம்ம பாருங்க, இதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றோம், ஆனால் பல நன்மைகளை செய்வதில்லை. I am not bad, that is not enough. Are you good? நான் கெட்டவன் இல்லை என்று சொல்வதில் பெருமை கொள்ளாதே, நான் நல்லவன் என்று சொல்வது. அது நம்மளை கத்தும். நான் தப்பு பண்ண மாட்டேன், ஆனா நல்லது செய்தியா, that is more important. அருமையான சகோதரனே, சகோதரியே, சட்டம் நம்மை கடந்து செல்ல சொல்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயர் சதுசேயரின் நெறிகளை விட உங்கள் நெறிகள் உயர்ந்ததாக இருக்கணும். Let your righteousness exceed the righteousness of the Pharisees and Sadducees. சதுசேயர்கள் பரிசேயர்கள் சட்டங்களை கடைபிடிக்கிறார்கள், நீ அதை விட மேல் சென்று அறநெறிகளை கடைபிடி. அப்ப am I treating the other as an object or subject? சப்ஜெக்டா நாம மனிதர்களை பார்த்தோம்னா அது நம்மகிட்ட பணி செய்யறவங்க, உறவாடுறவங்க, நண்பர்கள், நம் தாய் தந்தையர், நம் மனைவி, எல்லாரையும் ஒரு ஆளா பாவித்து உரிய மரியாதை கொடுப்பதும் கற்பு. கற்பு என்பது வெறும் உடல் சார்ந்தது அல்ல, அது என் மனம் சார்ந்தது, அது என் அணுகுமுறைகள் சார்ந்தது, அது என் மதிப்பீடுகள் சார்ந்தது, அது என் கொள்கைகள் சார்ந்தது, அது என் அறநெறி சார்ந்தது. அப்ப அப்படிப்பட்ட கற்பாளர்களாக நாம் இருக்கிறோமா? ரொம்ப முக்கியம். மூன்றாவது, முதல்ல கோபத்தையும் பகைமையை வெறுத்து நீ காணிக்கை செலுத்த நல்லுறவுடன் வா. இரண்டாவது, என்னோடு இருப்பவர்களை நான் பொருளாக பாவிக்காமல் நான் மனிதர்களாக, கடவுளின் முகச்சாயங்களாக பார்ப்பது. மூன்றாவது, உங்கள் பேச்சு ஆம்னா இல்லைன்னா ஏன். இன்னைக்கு நிறைய பேசுகிற மக்களே ட்ரஸ்ட்வர்தி பேச்சு கிடையாது. என்னுடைய பேச்சில் நம்பிக்கை இல்லை, நான் அடுத்தவர்களை காயப்படுத்துகிறேன், என் பேச்சில் அடுத்தவர்களை புண்படுத்துகிறேன், என் பேச்சில் அவதூறு பரப்புகிறேன், என் பேச்சில் பொய்யானவைகளை பேசுகிறேன். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பேச்சு கட் அண்ட் ரைட்டா இருக்கட்டும், உண்மைனா உண்மைன்னு சொல்லு, தீமைனா தீமைன்னு சொல்லு. அதனாலதான் ஸ்பிரிச்சுவல் டெஃப்னஸ் சொல்லுவாங்க, ஆன்மீக செவிடு. அது ஆன்மீக செவிடு என்ன? என் காது நல்லா தான் கேட்கும், ஆனா செவிடு எப்படி? இறைச்சல். இன்னைக்கு செல்போன் இறைச்சல், டிவி இறைச்சல், எல்லா பொழுதுபோக்குகள் இறைச்சல், ஆடம்பரங்கள் இறைச்சல். இந்த இறைச்சலுக்கு மத்தியிலே I don't listen to God's word and I don't listen to the cry of the poor. நான் கடவுளின் குரலுக்கும் கேட்பதில்லை, ஏழைகளின் குரலையும் கேட்பதில்லை. அப்ப அந்த இடத்துல என்ன? உனக்கு காது இருக்கு, இவர்கள் காது இருந்தும் கேட்பதில்லை. என் காது இருக்குது ஆனா கேட்க மாட்டேன். என்ன கேட்க மாட்டேன்? கடவுளுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், ஏழைகளுடைய கண்ணீரை கேட்க மாட்டேன். ஸ்பிரிச்சுவல் டெஃப்னஸ். இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் டம்னஸ். அது மியூட் பண்ணிக்கிறது. நம்ம எல்லாம் கையில ரிமோட் வச்சு மூட்டிக்கும், மியூட் பண்ணிடுறோம், சத்தம் வராம. என்ன? ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்கு, என் கண்ணு முன்னாடி ஒரு அநீதி நடக்கும், நான் ஏன்னு கேட்க மாட்டேன். ஸ்பிரிச்சுவல் மியூட்னஸ் ஆஃப் ஆயிருக்கு, கேட்பதில்லை. அதுவும் பாவம். அப்ப கடவுளுடைய குரலை கேட்பதற்கு காதுகளை திறந்து வைப்பதும், எனக்கு முன்னால் நடக்கிற தீமைகளையும் அநியாயங்களையும் சொல்லுவது, அதற்கு வாய் திறப்பதும் புண்ணியம். அப்ப சட்டங்கள் சாதாரண ட்ரெடிஷன், சம்பிரதாயங்கள் அல்ல. லா ஆர் பேஸ்ட் ஆன் லவ். சட்டங்கள் அன்பை மையமாக வைத்திருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். அதனால அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் பரிசேயரை போல ஆண்டவரே நான் கெட்டவன் இல்லை என்று சொல்வதில் பெருமிதம் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஆண்டவரே உம்முடைய அருளால் நான் நல்ல வாழ்க்கை நடத்துகிறேன், உம்முடைய அருளால் யாருக்கும் தீங்கு செய்வதில்லை, உம்முடைய அருளால் இருப்பதை பகிர்கிறேன், உம்முடைய அருளால் மனதார மன்னிக்கிறேன், உம்முடைய அருளால்
நான் வேற்றுமை பாராட்டுவதில்லை. உம்முடைய அருளால் எல்லோருடனும் இணக்கமாக இருக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? Let your righteousness exceed the righteousness of the Pharisees and Sadducees. சதுசேயர்கள் பரிசேயர்கள் அவர்களுடைய நெறிகளை விட உங்களுடைய நெறிகள் உயர்ந்ததாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம் தான் அசிசியாருடைய ஆன்மீகம். இன்னைக்கு அசிசியாருடைய நாள் எளிய ஆன்மீகம். அவர் இரண்டாம் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். செகண்ட் கிரைஸ்ட். அவர்தான் முதல்ல 5 காய வரம் பெற்றவர். இயேசுடைய 5 காயங்களை முதலில் பெற்ற புனிதர் அவர். எதனால்? அவர் தீமைகள் செய்வதை தவிர்த்ததால் அல்ல, அவர் தன் வாழ்க்கையை நன்மைகளால் நிரப்பியதால். He filled his life with goodness. நன்மைகளால் நிரப்பினார். அப்ப அந்த அசிசியாருடைய ஆன்மீகம் எளிய ஆன்மீக மக்களே. அமைதிக்கான அவருடைய ஜபம் உலகத்தின் ஜபம். இன்னைக்கு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசர் யூஎன்ஓட பிரேயர் பிரான்சிஸ் அசிசியோட பிரேயர். அவரை ஒரு கிறிஸ்டியன் செயின்டா அவங்க பார்க்கல. வேர்ல்டு பீஸுக்காக ஜெபிக்கிறவர். என்னை அமைதியின் தூதனாய் அனுப்பும். நான் எங்க போறேனோ அங்க பிரிவினை இல்லை, பிளவுகள் இல்லை. ஒரு சிலர்லாம் ஆள் போனா ரணகலமாயிடும். அங்க போய் வாய் திறந்தானால எல்லாம் அடிச்சுக்குவோம், வளர்த்துக்குவோம். ஆனால் ஒரு சிலர் போனால் அடித்துக் கொள்பவர்களும் கூட சமாதானம் செய்கிறார்கள். அப்ப ஒரு கிறிஸ்தவன் நாம எல்லாரும் பீஸ் மேக்கர், அசிசியாரை போல சமாதானத்தின் தூதுவர்களாக இருக்க அருள் வேண்டுவோம். நாம் சட்டங்களை தண்டனைகளிலிருந்து தப்பிப்பதற்காக கடைபிடிப்பவர்களாக அல்லாமல் பிறருக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக சட்டங்களை கடைபிடிக்க அருள் வேண்டுவோம். ஆமென்.